தங்களுடைய ஹிஜாப் எதிராக எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் தங்களுடைய அந்த கடமையாற்ற முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தினது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலே வேலை புரிவது அவர்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆகவே இங்கே ஒரு பெரிய மக்களுக்கு இடையிலான பிரச்சனை கிடையாது. முஸ்லிம் சகோதரர்களிடம் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த முரண்பாடுகளை நாங்கள் எந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், கல்முனை வடக்கிலே அங்கிருக்கக்கூடிய வைத்தியசாலையிலே 9 எங்களுடைய முஸ்லிம் பெண்கள் தாதியர்கள் வேலைக்கு சென்ற பொழுது அதை தடுத்து அவர்களுடைய ஹிஜாப் எதிராக எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் தங்களுடைய அந்த கடமையாற்ற முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தினது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். இன்றைக்கு நாங்கள் இந்தியான் உலக சூழலே மனித உரிமைகளை பற்றி பேசுவது அதிகம். அந்த மனித உரிமைகளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம் தனிநபர்களுடைய உரிமை. அந்த தனிநபர்களுடைய உரிமையை தாண்டி ஒரு சமூகமாக மனிதர்கள் தங்களை அடையாளப்படுத்துகின்ற பொழுது அந்த சமூகம் என்றது இனமாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், ஒரு கூட்டு அடையாளத்தை பேணுகின்ற பொழுது அந்த அடையாளத்தை மதிக்க வேண்டியது உலகம் அறிந்த மனித உரிமையினுடைய அடிப்படை பண்பு. இன்றைக்கு ஆட்சியிலே அமர்த்திருக்கக்கூடிய அரசாங்கம் பரவலாக எங்களுடைய வடகிழக்கு பிரதேசத்துக்கு செல்லுகின்ற பொழுது கூறுகின்ற விடயம் என்னென்றால், தாங்கள் தான் இனவாதிகள் அல்ல. இதுக்கு முன்பதாக ஆட்சி செய்த 77 வருஷமாக ஆட்சி செய்த அனைத்து கட்சிகளும் இனவாத கோணத்திலே செயல்பட்ட கட்சிகளாகவும், தாங்கள் அப்படி அல்ல, தாங்கள் இன ரீதியாக மத ரீதியாக பாதிப்படைகின்ற விடயங்களை தீர்த்து வைக்கின்ற ஒரு அரசாங்கமாகத்தான் தாங்கள் இருக்கிறமாக அவர்கள் பெரிய அளவில் புகழ்ந்து கதைக்கிறார், தங்களையே புகழ்ந்து கதைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எனக்கு அறிஞ்சத்தக்கதாக கடந்த 2 வாரங்களாக இந்த முஸ்லீம் 9 சகோதரர்களுடைய இந்த பிரச்சனை பேசப்படுகின்ற பொழுது அதுக்கு நேரடியாக தலையிட வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. என்னடா அரசாங்கத்துடைய ஒரு சுற்றுச்சூழல் என்ன சர்க்குலர் ஊடாக கட்டுப்படுத்தின இல்லாட்டி ஒரு சில பழைய விதிமுறைகளை சுட்டிக்காட்டித்தான் இந்த பிரச்சனை கிளப்பப்பட்டிருக்கின்றது. அவ்வகையிலே ஒரு அநீதி மிக வெளிப்படையாக ஒரு சமூகத்துக்கும் நபர்களுக்கும் அந்த சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கும் ஒரு அநீதி நடைபெறுகின்ற பொழுது அந்த இடத்துல அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடப்பாடு தலையிடுவது. ஏதோ ஒரு சர்க்குலர் கடந்த காலங்களில் நிறைவேற்றினதை காட்டிக்கொண்டு அந்த அநீதியை தொடர விடுறதல்ல, உடனடியாக தலையிட்டு ஒன்றில் அந்த சர்க்குலரை இரவிரவாக மாற்றுறது. ஆக குறைஞ்ச அளவுக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக அந்த அமைச்சு, சுகாதார அமைச்சோ ஒரு குறிப்பிட்ட அமைச்சு அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அது அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுகின்றோம், அந்த பிரச்சனை கிளப்பப்பட்ட இந்த ரெகுலேஷன்ஸை காட்டின இடத்திலே அவர்கள் அஷ்ரஃப் வைத்தியசாலைக்கு அவர்கள் மாற்றி அமைச்சிருக்கிறார்கள். உண்மையின்படி எனக்கு இதுதான் விளங்க இல்லை. அந்த விதிமுறைகளை காட்டுறதாக இருந்தால் அந்த அஷ்ரஃப் வைத்தியசாலையில கூட அவர்கள் வேலை செய்ய முடியாது. அந்த ஆடை அணிந்த அந்த வைத்தியசாலையில கூட வேலை செய்ய முடியாது. அந்த அளவு தூரத்துக்கு ஒரு முட்டாத்தரமான ஒரு இனவாத ஒரு அறிக்கையாத்தானே அது இருக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு பழைய ஒரு ரெகுலேஷன் ஒன்றை காட்டி தட்டி கழிக்கிற வேலை, மோத விடுற சமூகங்களை மோத வைக்கிறதுக்குரிய ஒரு வேலையாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். அரசாங்கம் தான் இதை பின்னாடி இருக்கிறோன்றதை நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆக எங்களை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் அவசரமாக இதில் தலையிட்டு இதை உடனடியாக நிப்பாட்டி வைக்கணும். அந்த 9 பாதிக்கப்பட்ட பெண்களையும் தங்களுடைய ஆரம்பத்தில் அவர்கள் நியமிக்கப்பட்ட இடத்துக்கு மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் உண்மை, அதுதான் சரி. நாகரிகமான ஒரு உலகத்திலே ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை அதுதான். அதை தட்டி கழித்து ஏதோ எதிர்காலத்தில் நாங்கள் அதை திருத்துவோம் என்று சொல்லி அதை இன்னும் பிரச்சனையாக்குறதுக்கும் வேணுமென்று குழுவி வைக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகளுக்கு தீனி போடுகின்ற வகையிலே செயல்படுவது பொருத்தமற்ற ஒரு செயல். இன்னும் நான் தெளிவாக சொல்ல வேண்டும், தமிழ் மக்கள் குழம்பவில்லை. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே கல்முனை வடக்கு மக்களாக இருக்கலாம், வடகிழக்கை சார்ந்த தமிழ் மக்களாக இருக்கலாம், மதங்களை மதிக்கின்ற மக்கள்,
இனங்களுடைய கலாச்சாரங்களை வந்து முற்றுமுழுதாக மதிக்கின்ற ஒரு மக்கள். எங்களுடைய முஸ்லிம் மக்களோடு கிழக்கு மாகாணத்திலேயும் வடக்கிலையும் ஒன்றொன்றாக பிரிக்க முடியாமல் வாழ்கின்ற மக்கள். அவர்களை பொறுத்தவரையிலே வந்து அந்த பெண்கள் கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலே வேலை புரிவது வந்து அவர்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஆகவே இங்கே ஒரு பெரிய மக்களுக்கு இடையிலான பிரச்சனை கிடையாது. திட்டமிட்ட வகையிலே குழப்பத்தை ஏற்படுத்த விரும்புகின்ற தரப்புகள் எடுக்கிற முயற்சியை நாங்கள் இனம் கண்டு அதை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். கடமை இருக்கின்றது இந்த அரசாங்கத்துக்கு. இன்றைக்காவது நாங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பெண்கள் சிறுவர்கள் தொடர்பாக இளைஞர்கள் தொடர்பாக நாங்கள் விவாதிக்கின்ற இந்த சட்டம் விவாதிக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலேயாவது இந்த கல்முனை வடக்கு விடயத்தை தெளிவுபடுத்தி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. அரசாங்கம் வந்து கொள்கை லெவலே வந்து ஹிஜாபை அணிந்து வேலைக்கு போவதிலே எந்த விதமான தடையும் இல்லை என்ற ஒரு கொள்கை பிரகடனத்தை வந்து அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்திலே விசேஷமாக இருக்கு. கௌரவ தலைமை. அடுத்ததாக நான் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களிடம் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த முரண்பாடுகளை நாங்கள் எந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களையும் வந்து சற்று யோசிக்க வேண்டும். கல்முனை வடக்கு டிஎஸ் பிரிவாக வந்து அங்கீகரிக்க சொல்லி அது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டது. அதை அதுக்குரிய கணக்காளரை வந்து நியமிக்க சொல்லி நாங்கள் கேட்பதையும் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் வந்து அது இந்த சரியான கோணத்தில் வழங்கிக் கொள்ள வேண்டும். தயவு செய்து எங்களை பிரிச்சாடுறதுக்கு விரும்புகின்ற தரப்புகளுக்கு தீனி போடுகின்ற வகையிலே நாங்கள் செயல்படாமல் நாங்கள் ஒரு புரிந்துணர்வோடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக நான் சுருக்கமாக சொல்கின்றேன். இந்த பெண்கள் சிறுவர்கள்